அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழா 52வது ஆண்டு வெகு விமர்சையாக மும்பை பாண்டு ஹனுமான் நகர் கோவில்ல மிக சிறப்பாக நடைபெற்ற திருவிழாவை பற்றி தான் இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். பெற்றதா என்றுன்னை மெத்தமும் நம்பினான் பிரியமாயிருந்தேனம்மா. பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாதும் புருஷனை மறந்தேனம்மா. பக்தனாயிருந்தும் உன் சித்தமும் இறங்காமல் பாராமுகம் பார்த்திருந்தா பாலன் யான் எப்படி விசனமில்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா. இத்தனை மோசங்களாகாது ஆகாது, இது தர்மம் அல்ல அம்மா. எந்தனை ரட்சிக்க சிந்தனைகள் இல்லையோ, இது நீதி அல்ல அம்மா. அத்திமுகனாசையாலி புத்திரனை மறந்தனையோ, அதை எனக்கு அருள் புரிகுவா. அழகான அனுமனகள் புகழாக வாழ்ந்திடும் அம்மை கங்கையம்மன் தாயே. அம்மா, அடே மைந்தா,
இது யாருடைய கதை தெரியுமா? யாருடைய கதை? அம்மா கங்காதேவியுடைய கதை. ஆமாமா. என் தாயார் அந்த ஈசனுடைய ஜடாபரத்திலே அமர்ந்து மக்களுக்கெல்லாம் அருள் புரிந்து அந்த தாய் எப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன தோற்றமா இருக்கிறான்னு சொல்ல போறோம். சொல்லுமா சொல்லுமா. இந்த அடியை நீட்டது மட்டும் கிடையாது, ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய கதையை இந்த அடியன் தொடுத்து இந்த மக்களுக்கு உரைக்க போறேன். அப்படியா? எம்மா மஞ்சாலும் குங்குமம் மணமணக்கம் சீம 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 மஞ்சாலும் குங்குமம் மணமணக்கம் சீம 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 அந்த அழகான அலமரா அம்மா அழகான அலமராத்தான நீராகி ஊத்து தண்ணி வெள்ளமாக வந்தா காத்திரவே நல்ல ரூல தந்தா ஊத்து தண்ணி வெள்ளமாக வந்தா காத்திரவே நல்ல ரூல தந்தா எம்மா
சிரசு ஊர்வலமா வர அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் ஆனந்தத்துல சிலம்பாட்டமும் வேஷமும் போட்டு எங்க அம்மா வந்துட்டான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதும், அங்கங்க தெய்வங்கள் வந்து ஆடுறதும், மனிதர்கள் மேல தெய்வங்கள் வந்து ஆடுறதும். எதுக்காக வந்து ஆடுறாங்க? அவ வந்துட்டா, எங்க அக்கா வந்துட்டா, எங்க அம்மா வந்துட்டான்னு அவ அழகா வந்து பாக்குறதும் கோடான கோடி கண்கள் வேண்டும்.
அம்மா அங்காளம்மா அங்காளம்மா அம்மா அங்காளம்மா அருள்முண்ட கன்னி அம்மா முப்பாத்தம்மா அருள்முண்ட கன்னி அம்மா முப்பாத்தம்மா ஆதிசக்தியும் நீதானம்மா ஆத்மசக்தியும் நீதானம்மா ஆதிசக்தியும் நீதானம்மா ஆத்மசக்தியும் நீதானம்மா பாவசக்திகளை பொடி பொடியாக்கும் பராசக்தியும் நீதானம்மா அம்மா அங்காளம்மா அங்காளம்மா ये हमारा जेतरा 1974 में पहला चालू हुआ, उसके बाद 1980 में ये मंदिर बना। अभी
ये 52 साल हो गया हमारा ये जतरा में। ये माता जी ऐसा है कि जो जैसा मांगा वैसा उनको ऐसा मिला है। और इधर श्रद्धा ज़्यादा है पब्लिक का, लोग बहुत दूर दूर से आते हैं इधर माता जी के दर्शन के लिए। हम लोग तमिल में इसको गंगा अम्मा बोलता है, हिंदी में गंगा माता, सब एक ही है, माता तो एक ही है। और जो जैसा मांगा वैसा मिला है। अभी कुछ ही समय में 2 बजे के करीब देवी आएगा, देवी जी का स्थापना होएगा। उसके बाद मंगलसूत्र का कार्यक्रम रहेगा। उसके बाद लोगों को दर्शन के लिए रात को 10 बजे तक रहेगा। 10 बजे तक हमारा ये कार्यक्रम खत्म हो जाएगा। ஆதிசிவன் நெற்றி கண்ணை அழுத்திடவே வந்தாயம்மா, பரமனோட சிரசினிலே பாங்குடனே அமர்ந்தாயம்மா, கங்கையம்மா தேவி நீ கண்ண தோற. சரியா 1:30-2 மணிக்கெல்லாம் அம்மாவுடைய அந்த சிரசாகப்பட்டது அந்த திரு உடம்பில் ஏறி திருமாங்கல்யம் சாத்துற அந்த அழகை பார்க்க எத்தனையோ கண்கள் வேணும், எத்தனையோ பிறப்பெடுக்கணும் அதெல்லாம் பார்க்கறதுக்காக. அழகாக அந்த திருமாங்கல்யம் அம்பாளுடைய கழுத்தில் ஏற, மணிகள் எல்லாம் ஒலிக்க, வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க, அத்தனை மன உள்ளங்களும் அந்த சித்திரை மாத வெயிலுக்கு அங்கே எங்கள் அம்மாவோட சிரசில் அந்த திருக்கழுத்தில் அந்த திருமாங்கல்யம் ஏறும்போது எத்தனை குளிர்ச்சி அது அந்த இடத்துல நின்று அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே தெரியும். பாசிப்பயிர் உன்னாலே வாழுதுங்கே தன்னாலே, எங்க கங்கை மாரியம்மா மங்கையரே வாருமம்மா, சிவனுடலோடு அம்மா சேர்ந்து நின்ற கங்கையம்மா. பொதுவாக அம்மன் கோவில்களில் பார்த்தீங்கன்னா வாழ்முனி, செம்முனி அப்படின்னு காவல் தெய்வங்களை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி முருகன் கோவிலில் இடும்பன், கடம்பன் அப்படின்னு காவல் தெய்வங்களை பார்க்க முடியும். சிவபெருமானுக்கு கால பைரவர் காவல் தெய்வமாக இருப்பார். ஆனால் நம்ம கங்கை அம்மனுக்கு ராகாசி அப்படின்னு இவங்க காவல் தெய்வமாக இருக்காங்க. இவங்க எப்படி வந்தாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சிவபெருமான் தன் உடலை சக்திக்கு சரிபாதி கொடுத்தார், கங்கையை தன் சிரசில் சூடினார் இல்லையா? அப்படி அந்த கங்கைக்கு காவலாக இருக்கத்தான் ராட்சசன், ராட்சசி அப்படின்னு இந்த 2 பேரும் கணவனும் மனைவியுமாக கங்கை அம்மனுக்கு காவல் தெய்வமாக நின்றார்கள். நாளடைவில் அந்த பெயர் மருவி இவங்க ராகாசி அப்படின்னு சொல்லப்பட்டாங்க.
காயா முன்மரம் மீது பூப்பிஞ்சு அறுத்தேனோ, கன்னியர்கள் பழி கொண்டேனோ, கடனென்று பொருள் பறித்தே வயரெரித்தேனோ, கிளை வழியில் முள்ளிட்டேனோ, தாயாருடன் பிறவிக்கு என்ன வினை செய்தேனோ, அந்த பொருள் இல்லை என்றேனோ. வேல் குத்துதலும் நடைபெறுது. எவ்வளவு பெரிய வேல் பார்த்தீங்களா? அதை இங்கே குத்திக்கிட்டா அந்த சக்தி தாங்குமா? மனுஷனால முடியுமா? அதெல்லாம் அதையும் மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு தானே அர்த்தம். வேல் போடுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தன்னையும் வருத்தி கொண்டு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த வேண்டுதல் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் கணவனுக்கு உடம்பு சரியில்லை, நான் இதை வாங்கணும், இந்த வீடு கட்டணும், இதை நான் செஞ்சு முடிக்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்ற அந்த அம்மாவுடைய பாதத்துல 1000 விண்ணப்பங்கள் வைக்கப்படுது. அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டதனால் அந்த இடத்துல அந்த வேல் போடுறாங்க. அது மட்டுமா, கூண்டு வேல் அப்படி உடம்பு முழுக்க போட்டுக்கிட்டு கூண்டு வேல் போட்டுக்கிட்டு ஆடி வர்றது என்ன, அந்த பம்பை சத்தத்துக்கு ஆடி வர்றது என்ன, தேர் இழுக்கிறாங்க. எத்தனை வேண்டுதல்கள் அந்த அம்மாவுடைய பாதத்தில் விண்ணப்பங்களாக வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படுறதுனால தான் இத்தனையும் பண்றாங்க. हाय गाईज, माझं नाव प्रीती मुदलियार. मी वेल टाकते. माझी श्रद्धा आहे, माझी आतून खूप श्रद्धा आहे त्या देवीबद्दल, म्हणून मी तिच्यासाठी हे सगळं करते. फर्स्ट इयर केलं, मला थोडीशी भीती वाटत होती फर्स्ट इयरमध्ये की काय होईल काय नाही, थोडी मनामध्ये भीती होती. पण मी आतून तिला आवाज दिला की आई इथून पुढे आता तूच बघून घे, जे काही आहे तुझ्यावरती सोडलंय मी सगळं, असं बोलून मी स्वतःमध्ये असं पूर्णपणे स्वतःला शांत करून घेतलं होतं मन माझं, आणि मी ते टाकलं. पण मला काहीच त्रास झाला नाही त्याच्याने. त्यातली मनातली श्रद्धा ठेवून केली आणि खूप चांगलं झालं माझं. आणि जी गोष्ट मी तिला मागितली त्या गोष्टीची माझी सुरुवात पण झाली, आणि माझा तिच्यावरती एवढा विश्वास आहे की ती त्या गोष्टीची जी गोष्ट मी तिच्याजवळ मागितलं त्याचं एंड पण ती खूप छान करणार. அதுசூதும் பழக்கமற்ற மக்கள் உள்ள காவலன்னை என்று கூப்பிடுற குழந்தை உள்ளம் நல்ல வரம் தாயை போல நாங்க உன்னை கேட்கலாமோ? பூசை போட்டு கஞ்சி ஊத்தி வெற்றி மேளம் கொட்டலாமோ? எல்லாருக்கும் என்னாலும் திரிசூலம் கையெந்தும் புவியாளும் மாத்தாவோ முக்கண்ணன் மனையாளும் ஏழ
ஏழகிட்ட மென்மேலும் அன்புள்ள தாயோ எல்லாருக்கும் என்னாலும் அன்புள்ள தாயோ திரிசூலம் கையென்றும் ஆதிசக்தி தன்னானே அன்னபூர்ணி நானே சகல லோகம் காக்கும் சர்வமங்கலி நானே ஜகமாயி முத்தம்மா நீலாயி நாகம்மா அருள் கூறும் மங்கம்மா நானே கண்ணூரு காத்தூரு தென்னாடு என்னாடு அங்குள்ள தேவியரும் நானே மண் மக்களையும் காத்து மனக்குறைகள் தான் தீர்த்து அருள் தந்து பாலிக்கும் அன்புள்ளம் நானே எல்லாருக்கும் என்னாலும் அன்புள்ள தாயோ திரிசூலம் கையென்றோ மாதரத்தி ஏங்கவும் மனதை தேற்றிய தாய்வள் தொழுத பாதத்தை நம்புவோம் துயரை துடைக்கின்ற நம்மவள் என் மனதுள் புகழ் கூற நான் படும் நிலை மாற இருள் தீர்த்த அம்மாதான் நீயோ அமுதான வரம் முழுதும் அருள் கொண்ட சுபம் முழுதும் நான் பெறவும் வைத்தது என் தாயோ அகலாத என் நெஞ்சில் அம்மா நீ நிலை கொண்ட தோன்றும் ஒரு சுகமேதான் என் பிழி முழுதும் தான் எல்லாருக்கும் என்னாலும் அன்புள்ள தாயோ திரிசூலம் கையென்றோ ஏழகிட்ட வெல்மேலும் அன்புள்ள தாயோ எங்களை காத்திடோ துலாபாரம். அந்த துலாபாரம்னா சாதாரண விஷயம் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுடைய சிரசு அந்த கழுத்துலேருந்து இறக்கும்போது அம்மாவுடைய வயிற்றுல மண் வச்சுருப்பாங்க. அந்த மண் எடுத்து குழந்தை இல்லாத அந்த தம்பதியர்களுக்கு, அந்த பெண்களுக்கு அந்த மண் கொடுப்பாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து அவங்க ஒரு பொழுது விரதம் இருந்து அந்த மண் சாப்பிட்டா அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த அம்மாவே வந்து குழந்தையா பிறக்கிறா அப்படின்றது ஒரு ஐதீகம். இங்க நம்பப்படுது இல்லை, உண்மையாவே அது நடக்குது. அந்த குழந்தைகளை கொண்டு வந்து தான் இங்க அவளுக்கு அந்த குழந்தையுடைய எடைக்கு எடை காசோ இல்லை 5 வகையான பொருட்களோ எடைக்கு நிகரா எடையை போட்டுட்டு போறாங்க. ये मेरी बेटी है। 7 साल हो गया था, मेरे पास बच्चा नहीं था। सब लोग ना जाने क्या क्या कह रहे थे, पर मैंने इस मंदिर में आई और मेरी एक बेटी भी हुई। ये मंदिर बहुत अच्छा है। सभी भाई बहन यहाँ आकर दर्शन करें और मान्यता माने, बच्चा होगा जरूर। ज्ञानदायिनी मोक्षदायिनी कालरूपिणी पाहि मां सर्वशक्ति समन्विते शुभशाङ्करी महिमान्विते शुभंकरी वरभद्रकाली नमोस्तुते मोरुगल्लु पुराधिनायकि भद्रकाली नमोस्तुते
பொய்க்கால் கட்டை. நம்ம ஊர் பக்கம் பொய்க்கால் குதிரைகள் உண்டு. இந்த இடத்துல பொய்க்கால் கட்டைகள் எத்தனையோ வருஷங்களாக ஆடிக்கிட்டும் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அழகாக எலுமிச்சம்பழம்லாம் குத்திக்கிட்டு உடம்புல குத்திக்கிட்டு ஒரு சந்தோஷத்தில் எங்கள் அம்மா வந்துட்டா, எங்கள் அம்மா எங்கள் வீட்டை தேடி வந்தா, இப்போ நாங்கள் அவளை பார்க்க கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு அந்த குழந்தைங்கள்லாம் பொய்க்கால் கட்டையில் ஏறி ஆடி சந்தோஷப்பட்டு அந்த அம்மாவை மறுபடியும் போய் பார்ப்பாங்க.
அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வானச்சவப்புல கண்ணம் பாரு. அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாதம். எங்க அம்மா எழுந்துட்டா புலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. தாயே திரிசூலி அங்காள மாறி, ஓங்காரி மாரியம்மா, அலங்காரி பூமாரி வாடியம்மா. சத்தியலங்காரி சந்தன பூமாரி.